ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்கத்து பெருமாளும் நானும் ஒரு விசேஷமான அனுபவம் பெருமாளோடு உண்டு. எனக்கு எல்லாரும் இப்படி அனுபவித்திருப்பார்கள். ஆனால் நான் அதை சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் உள்ளூர்வாசிகள் பெருமாளை சேவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவர்கள் நம்பெருமாளை, அதாவது உற்சவரை ஏதோ ஒரு மண்டபத்தில் போய் சேவிக்க போகிறாருன்னு அர்த்தம். அது வசந்தோத்சவ மண்டபமாக இருக்கலாம், கடாக்குடின்னு சொல்லுவோம், இல்லை பவித்ரோத்சவ மண்டபம், டோலோத்சவ மண்டபம், அர்ஜுன மண்டபம், அது பகல் 19 பெருமாள் அங்கே சேவிக்கலாம். திருமாமணி மண்டபம், வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் வர 10 நாளில் திருவாய்மொழி திருநாள் நடக்கிற போது அந்த திருமாமணி மண்டபத்தில் போய் சேவிக்கலாம். இல்லை வாகனத்தில் பெருமாள் எங்கேயோ எழுந்துட்டுருப்பார், அங்கே போய் சேவிக்கலாம். இதுதான் அர்த்தம். பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளூர்வாசி பெருமாளை சேவிக்கிறேன் என்று சொன்னால் அவன் நம்பெருமாளை, அதாவது உற்சவரை சேவிக்க செல்கிறார் என்று அர்த்தம். இதே பெரியவரை, அதாவது அரவணைப்பள்ளி கொண்டானை, அரங்கத்து அரவணைப்பள்ளி கொண்டானை அப்படிங்கிற அந்த பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறவா என்ன சொல்லுவான்னா, பெரிய கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லுவான். பெரிய கோவில்னு ஸ்ரீரங்கத்தில் சொன்னால் அது பெரிய பெருமாளை, ஸ்ரீரங்கநாதனுக்குன்னு அர்த்தம். எனக்கும் பெரிய பெருமாளை அதிகமாக சேவிக்க போகமாட்டா ஜனங்கள்னு சொல்லலை. ஆனால் உற்சவர்கிட்ட ஒரு வெரைட்டி இருக்கும். விதவிதமான வாகனத்தை எழுந்துருள்வார், விதவிதமான அலங்காரங்களை சேவிக்கலாம். அதனால் உற்சவருக்கு மேலே ரொம்ப பிரியம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு. நான் அப்பொழுதுன்னா இப்போலேருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி தெற்கு உத்தர வீதியில் பராசர பட்டர் அவருடைய திருமாளிகையின் மேலே மாடியில் குடியிருந்தேன். அவன் எங்களை குடி வச்சுருந்தா. மாடியிலேருந்து பார்த்தா நான்மன் கோபுர வாசல் தெரியும். சரி, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த தினங்களை, வாரத்தில் இந்த நாள்களை விட்டுவிடுங்கள். அதாவது பண்டிகை இருந்தால், பெருமாளுக்கு உற்சவம் இருந்தால் விட்டுவிடுங்க. மற்ற நாளில் நம்பெருமாளை, அதாவது பெரிய பெருமாளை ராத்திரி 8 மணிக்கு மேலே போனால் அதிக கும்பல் இல்லாமல் சேவிக்கலாம். போனோம் வந்தோன்னு வரலாம். ஸோ நம்ம பெருமாளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால, அதாவது தெற்கு உத்தர வீதியில் இருக்கிறதுனால, திடீர்னு நான் சொல்லுவேன், குழந்தைகள் சாப்பிட்டாயிற்று, சரி பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவன், ஒரு 8:15 8:30 இருக்கும் டைம். பெருமாளை சேவிக்கலாமா பிரேமா அப்படின்னு ஒய்ஃபை கேட்பேன். போகலாமே அப்படின்னு சொல்லுவோம். சரி போவோம். குழந்தைகள், நான், ஒய்ஃபு மாடியிலேருந்து இறங்கி, அவ்வளோதான், ரொம்ப சொல்லலாம். நான்மன் கோபுரவாசலை கடந்து அங்கே ரங்கவிலாஸ் மண்டபத்தை தாண்டி போய், அப்போ தான் கடையெல்லாம் பூட்டுறதுக்கு தயார் பண்ணி கொண்டிருப்பார்கள். ரங்கவிலாஸ் மண்டபத்தை கடந்து அந்த தாண்டி போய் கார்த்திகை கோபுர வாசலை நெருங்கும் பொழுது அவசரமாக இடதுகை பக்கத்தில் சக்கரத்தாழ்வாரை நோக்கி சேவித்து, வலதுகை பக்கத்தில் எம்பெருமானாரை நோக்கி கைகூப்பி கார்த்திகை கோபுர வாசலை கடந்து கருட மண்டபத்தை அடைந்து அந்த பெரிய கருடனை அப்படியே அவனோட பிரதட்சணமாக வந்து படியிறங்கி அங்கே வாரியப்படாள் வாசலை கடந்து உள்ளே சென்று அங்கே துவயஸ்தம்பம், பலிபீடம், அப்புறம் வலது பக்கத்தில் இருக்கிற போகிறபோது வலதுகை பக்கத்தில் இருக்கிற ஹனுமாருக்கு ஒரு அவசர நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு நாழிகேட்டான் வாசலை கடந்து உள்ளே சென்றால் விமான பிரசனத்தில் நுழைந்து விடுவோம். அங்கே வலதுகை பக்கம் திரும்பினா உங்களுக்கு இப்போ இருக்கோ தெரியல, ஒரு பெரிய வெங்கடேச பெருமானினுடைய
ஒரு அது வரைபடம் என்று நினைக்கிறேன். அது இருக்கும், நிறைய அலங்காரம் பண்ணியிருக்கிற மாதிரி ரொம்ப அழகான படம் அது. திரும்பி அங்கே போய் லெஃப்டில் திரும்பினா தெரியும் யாராவது க்யூவில் இருக்காளா கோயில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. முக்கால்வாசி சமயத்தில் யாரும் இருக்க மாட்டா. நேராக போய் அடே தடதடன் படி ஏறி சாந்தன மண்டபத்தை கடந்து துவாரபாலகளை கடந்து உள்ளே போனால் அங்கே வேறு அந்த காயத்ரி மண்டபத்தை பிரதட்சணம் செய்து அப்படியே இடதுகை பக்கமாக போய் பெருமாள்கிட்ட போனால் விசேஷமாக இருக்கும். இப்போ தான் அங்கே பட்டர்கள் கைங்கரியபுரர்களுக்கெல்லாம் தெரியும். நான் வந்து பெருமாளுடைய வேட்டாள் கைங்கரியம் செய்கிறவன். அதனால் எனக்கு ஒன்றும் விசேஷமான கவனிப்பெல்லாம் தீர்த்தம் சடாரி எல்லாம் தேவையில்லை. இந்த ஆசாமிக்கு அவளுக்கு நினைப்பது கரெக்டு தான். நானும் அதை எதிர்பார்த்து செல்லவில்லை. நாங்கள் 4 பேரும் போய் நிற்போம். நான், ஒய்ஃபு, குழந்தைகள். ஆஹா, எவ்வளோ அருமையான என்ன சேவை அது! உற்சவர் எவ்வளோ அழகாக இருப்பார். அவருடைய திருவடி, அதில் சலங்கை, அப்புறம் 2 உபயநாச்சிமார் இருப்பேன். அந்த உற்சவரோட அழகை கண்டுபிடிச்சிட்டு வேறு கொஞ்சம் அப்படி பார்த்தா பெருமாள் எடுத்துட்டு இருப்பார். நம்ம பெருமாள், பெரிய பெருமாள் அரங்கத்து அரவணை பள்ளியான் படுத்து கொண்டு இருப்பான். அப்புறம் அவருடைய திருவடி இப்படி தூக்கிட்டு வந்து அந்த பெருமானுடைய திருமல மண்டலத்தை பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் அதிகபட்சம் 1 நிமிஷம் ஆகும். கோவிலில் யாரும் இருக்க மாட்டான். எங்களுடைய குடும்பமும் பெருமானும் தான், வேறு யாரும் இல்லை. அந்த 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள், ஒரு உணர்வுன்னு சொல்லணும். அதை திடீர்னு தோணும். அது என்ன தோணுன்னா, இந்த உலகத்தில் இதை விட அமைதியான ஆனந்தமயமான இடம் வேறு இருக்குமோ அப்படின்னு ஒரு தோணும். ஒரு 10 செகண்டு 20 செகண்டுக்கு இந்த நினைப்பு வந்து ஆக்கிரமிச்சுன்னு இருக்கோம். அதுக்குள்ளே சில சமயம் என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, தொடுவான் கிளம்பலாமா. ஆனால் அந்த உணர்வு மொத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அவசரமாக ஏதோ சந்தோஷமாக அப்படி திரும்பி ஒரு தடவை பெருமாளை பார்த்துட்டு அப்படியே நடந்து அதுக்கு வந்தோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. அன்று விசேஷம் என்னன்னா, இந்த ஃபீலிங், இந்த உணர்வு 2 நாளைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு விசேஷமான குதூகலம் இருக்கும். எல்லாமே எவ்வளோ நன்னா நடக்கிறது இந்த உலகம். ஆமாம், இது நடந்தாலும் எல்லாம் நன்னா நடக்கிறது தான். இந்த நினைப்பே இருக்கும். ஆஃபீஸில் என்னை வந்து கலாட்டா கூட பண்ணுவாங்க. பிஹெச்இஎல்ல என்ன நாராயண் ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அவளுக்கு சொன்னால் புரியாது எனக்குள்ளே என்ன ஓடின்னு இருக்குன்னு. இதே மாதிரி இதனுடைய இம்பேக்ட் வந்து ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். இதே மாதிரி அடுத்த தரம் எப்படி சேவிக்க போகிறோம்னு தெரியாது. என்ன உற்சவம், பெருமாள் இருக்கார், கும்பல் இருக்குமா இல்லையா தெரியாது. ஆனால் இது ஒரு அனுபவம். இந்த உற்சவரும் இந்த மாதிரியான ஃபீலிங்கை சில சமயம் தருவார். அது வாகனம் ஏலம் பண்ணுற போது இதை ஒரு உதாரணமாக கல்பவருஷம், இந்த வாகனத்தை எழுந்துருளை பண்ணி இப்போ அந்த வேட்டாள் கைங்கரத்தில் நான் இருக்கிறேன். வாகனம் ரொம்ப லகுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமாக இருக்குது, நம்ம ஹேண்டில் பண்ண நம்மளால். ஆமாம், சுமை இருக்கும், இருந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடிய சுமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் எவ்வளோ நல்லா நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தூரத்தில் நாயனக்கார் இந்த வீதியில் பெருமாள் ஏழி கொண்டிருக்கிறார், கற்பனை செய்து கொள்ளுங்கள். கற்பவருஷ வாகனத்தில் பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார். கற்பவருஷத்தில் அது என்னவோ அந்த வாகனம் அழகு சேர்க்கிறதா பெருமாளுக்கு, இல்லை பெருமாளே நிறைய அழகோட இருக்கிறதா தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மேலே போயிட்டே இருப்பார். அங்கே முன்னாடி நாதஸ்வரக்காரர், அந்த எங்கள் ஊர் பெருமாள்கிட்ட எங்கள் கோவில் நாதஸ்வரக்காரருக்கு ராகம்தான் வாசிக்க தெரியும். ஏதோ ராகம் வாசிப்பார். சில சமயம் ரொம்ப நன்னா வாசிச்சுடுவார். எனக்கு ஒரு தடவை அவர் சங்கராபரணம் வாசிக்க பெருமாள் தோளில் இருக்க
நாங்கள் அந்த பெருமாளோட நடையில் போயின்னு இருக்கிற போது அப்போயும் இதே மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆஹாஹா, என்ன அச்சீவ்மெண்ட்டு நாம் பெற்றுவிட்டோம், எவ்வளோ சுகமாக இருக்குல்ல அப்படின்னக்குள்ளே பேசிப்போம். அடுத்த துண்டுக்காரர் வந்து, சுவாமி நான் என்ன பண்ணலாமான்னு கேட்பார். அடுத்த ஸ்டாப்பில் சேர்ந்துக்கோங்க சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரிய இது நம்பெருமாளும் இது மாதிரியான அனுபவத்தை தருவார். இதைத்தானும் என்னவோ பூலோக வைகுண்டம் என்று சொல்கிறார்களோ நான் அப்பப்போ எனக்கு தோணும். ஆனால் இது எனக்குள்ளே தான் பேசிட்டு எனக்குள்ளே தான் அனுபவிச்சிருக்கேனே ஒழிய முதல் தரமாக நான் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கு மேலே சொல்ல முடியல என்னால். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.